ரைட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்த ஸ்பாட் பேப்பர் டிஸ்கஷனை பார்க்க போகிறோம். இப்போ பேப்பரில் லிங்க் வந்து என்ன சொல்லணும், பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கணும். நேரடி வகுப்பில் வரவங்களுக்கு பேப்பர் கிடைச்சிருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. ஆன்லைனில் இருக்கிறார்கள் வந்து என்ன சொல்லணும், இது டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கொள்ளணும். ரைட். இப்போ கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, உற்பத்தி ஓ குறித்து பி கமா கியூ எனும் இரு புள்ளிகளின் தானக்காவிகள் ஸ்மால் பி கமா கியூ ஆகும். ஓபி மீது உள்ள ஒரு புள்ளி கேபிட்டல் ஆர் ஆனது ஓஆருக்கு ஆர்பி வந்து 3க்கு 4 ஆகுமாறு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபி இல் ஓஆருக்கு ஆர்பி 3க்கு 4 ஆகுமாறு இருக்கு. புள்ளி பீனது தானக்காவி, புள்ளி பீனது தானக்காவி பி ஆகும். அதை பிராக்கெட்டுக்குள்ள பக்கத்துல குறிக்கும். அடுத்தது வந்து பாருங்க, ஓக்யூ மீது உள்ள ஒரு புள்ளி எஸ் ஆனது ஓஎஸ்க்கு எஸ்கியூ 5க்கு 2, ஓஎஸ்க்கு எஸ்கியூ 5க்கு 2. அப்ப கியூவினது தானக்காவி கியூ காவி, அது பக்கத்துல பிராக்கெட்ல குறிக்கும். இப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், ஆகுமாறு ஆர் கமா எஸ் என் மீது புள்ளிகள் ஆகும். கேபிட்டல் டி என்பது பிஎஸ் கமா கியூஆர் என்பன இடைவெட்டும் புள்ளியாகும். பிஎஸ்ஸும் கியூஆர் இடைவெட்டும் புள்ளிதான் கேபிட்டல் டி. என்ன கேட்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஓடி காவி என காட்டுக. இதன் மூலமும் சரி, முதல் ஓடி காவியை என காட்டுவோம். ரைட். அப்போ ஓடி காவியை பற்றி கேட்கிறாங்க. ஓடி காவியை காட்டு சொன்ன வடிவத்திற்கா பாருங்க. அதில் என்ன இருக்குன்னா கியூ காவி இருக்குது, சக மியூ மடங்கு இதுக்குள்ள ஒரு காவி ஒன்று இருக்குது. அப்ப இங்க எந்த ஒரு மாறிலியும் சம்பந்தப்படாமல் இருக்கிற தனியே இருக்கிற காவி, அதாவது மியூ என்ற ஒரு மாறிலியால பெருக்கப்படாமல் இருக்கிற தனியே இருக்கிற காவி கியூ. அப்ப கியூ காவி எப்படி வந்திருக்கு வேண்டாம், ஓ கியூ காவியின் மூலம் தான் கியூ காவி வந்திருக்கு. இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா ஓடி காவியை பற்றி கேட்கிறாங்க. அங்க கியூ காவி வரணும் என்றால் நீங்க எப்படி யோசிக்கணும், ஓடி காவியை 4 விதத்தில் எழுதலாம். ஓஎஸ் சக எஸ்டி, ஓ கியூ சக கியூடி, ஓஆர் சக ஆர்டி, ஓபி சக பிடி. இந்த இடத்துக்கு எது பொருத்தம் என்று யோசிக்கணும். தனியே கியூ காவி மட்டும் எழுதுதென்றால் ஓ கியூ சக கியூடி. இப்ப ஓக்யூ காவிக்கு பதிலாக கியூ காவி, கியூடிக்கு பதிலாக என்ன சொல்லலாம், கியூடிக்கு பதிலாக லெம்டா மடங்கு கியூஆர் என்று சொல்லலாம். நீங்க மியூ மடங்கு கியூஆர் என்று இங்க எழுத முடியாது. ஏனென்றால் காட்டு சொன்ன விடையில மியூ இருக்கு. ரைட். காட்டு சொன்ன விடையில மியூ இருக்குன்னு சொன்னால் இந்த மியூவும் நீங்கள் எடுத்துக்கொள்ற மியூவும் ஒரே மியூ என்று உங்களுக்கு எப்படி தெரியும். ரைட். கியூடி என்பது கியூஆரின் ஒரு பகுதி என்றதால கியூடி காவியை கியூஆர் காவியின் ஒரு மடங்காக சொல்ல முடியும். ஆனா அந்த மடங்கு தான் மியூ என்றது உங்களுக்கு எப்படி தெரியும், அது தெரியாது. அப்ப அதனால இந்த இடத்துல நீங்க மியூ என்று எழுத முடியாது. ஓகே, லாம்டான்னு நான் போட்டுக்கொள்றேன். ஓடி காவி கியூ காவி சக லாம்டா மடங்கு கியூஆர் காவி. கியூஆர் காவி என்பது கியூஓ சக ஓஆர். ரைட். கியூஓ சக ஓஆர் காவி. இது கியூ காவி லாம்டா மடங்கு கியூஓ சக ஓஆர். கியூஓன்றது என்ன, மைனஸ் கியூ காவி. ஓஆர் காவி என்பது இது 3 4 மொத்தம் ஓபிய 7 பகுதியாக பிரித்தால், 3 4 7 பகுதியாக பிரித்தால் அதுல 3 பகுதி ஓஆர் குறிக்கும். எனவே 3/7 ஓபி காவி. எனவே இங்கிருந்து 7 வெளியில் எடுத்துக்கொண்டு விட்டால் லாம்டா தர இங்க 3 பி காவி சய 7 கியூ காவி முழுவதின் கீழ் 7. ஒரு ஃபார்மசி எடுத்தோம்னா கீழே ஒரு 7 வரும், அந்த 7 வெளியில போடுவோம். லாம்டாவின் கீழ் 7. இப்ப பாருங்க, காட்ட சொன்ன விடை என்ன, கியூ காவி சக 3 பி சய 7
கியூ காவி. இப்ப அவங்க காட்டி சொன்ன வடிவத்தில் வருது. எனவே இது எப்படி எழுதலாம்? கியூ காவி சக மியூ மடங்கு 3p சய 7q. இங்கு மியூ சமன் நீங்க எடுத்துக்கொண்ட மாறிலி லாம்டாவின் கீழ் 7க்கு சமனாக இருக்கு. ரைட், அப்ப இப்படித்தான் யோசிக்கலாம். சாரி, கொஞ்சம் தர்மலா இருக்கு. ரைட், அப்ப என்ன சொல்லணும், இப்படித்தான் யோசிக்கலாமே தவிர ஆரம்பத்திலே நீங்கள் இந்த இடத்துல மியூ என்று போட முடியாது. ஏனென்றால் கேள்வியில சொல்லப்பட்ட மியூவும் நீங்க எடுக்கிற மாறிலியும் ஒன்றுன்றது உங்களுக்கு தெரியாது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலம் ஓடிக்கு மற்றொரு தொடர்பை பெறுவதன் மூலம் மியூவின் பெருமானத்தை கண்டு கேபிட்டல் டீயின் தானக்காவியை பி காவி கியூ காவி சார்பில் எழுதுக. இப்ப பாத்தீங்கன்னா ஓடிக்கான இன்னொரு தொடர்பு. அப்போ ஓடிக்கான இன்னொரு தொடர்பு நான் எப்படி எழுதுறேன்? இதே போல ஓபி சக பிடி என்று எழுதுறேன். ஓபி சக பிடி. ரைட், இது என்ன சொல்லுவோம்? பி காவி சக பிடி காவி. பிடி காவி என்பது என்ன பாருங்க, பிடி காவி என்பது பி எஸ் காவியின் ஒரு பகுதி. அப்ப அல்பா மடங்கு பி எஸ் காவி. ஓடி காவி பி காவி சக அல்பா மடங்கு பி எஸ் காவி. பி எஸ் காவி என்பது பிஓ சக ஓஎஸ் காவி. பிஓ சக ஓஎஸ் காவி. ரைட், அப்போ ஓடி காவி சமன் பி காவி சக அல்பா மடங்கு ரைட் மைனஸ் பி காவி சக ஓஎஸ். ஓஎஸ் என்பதும் அதே விளக்கம். இது 5 2 மொத்தம் 7 பகுதியாக ஓக்யூவை பிரித்தால் அதில் 5 பகுதி ஓஎஸ் குறிக்கும். எனவே ஓஎஸ் காவிக்கு பதிலாக 5/7 ஓ கியூ காவியாக இருக்கும். எனவே ஓடி காவி பி காவி அல்பா மடங்கு 5/7 கியூ காவி சய பி காவி. இதை எந்த ஒரு வடிவத்திலையும் காட்ட சொல்லல தானே. ஸோ அதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இது ஓடி காவிக்கான முதலாவது வடிவம். இது ஓடி காவிக்கான 2வது வடிவம். இப்படியான கேள்விகள் எத்தனையோ நம்ம இப்போ கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ரைட், அப்ப இதுல என்ன சொல்லுவோம்? ஓடி காவியை 2 விதத்துல கண்டிருக்கோம். அதை சமப்படுத்த போறோம். சமப்படுத்தினால் காவி சமன்பாடு உருவாகும். ரைட், அப்ப இங்க 1,2 இருந்து இங்க என்ன சொல்லுவோம்? பி காவி அல்பா சக பி காவி சக அல்பா மடங்கு 5/7 கியூ காவி மைனஸ் பி காவி சமன். இங்க என்ன சொல்லுவோம்? கியூ காவி சக மியூ மடங்கு ரைட் 3p சய 7 கியூ காவி சய 7 கியூ காவி. 2 பக்கமும் குணம் சமப்படுத்த அந்த வேலை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கேன். ஒரு சில வருஷம் ஃபைனல் எக்ஸாம்பிள் அதுக்கு மார்க்ஸ் கொடுத்தாலும் அதுல ஏன் செய்யக்கூடாது என்ற விளக்கங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ரைட், அப்ப இதை ஸ்டாண்டர்டான சமன்பாட்டு கூட தான் நம்ம செய்ய போறோம். அந்த ஷார்ட்கட் குணம் சமப்படுத்துறதுக்கு கூட செய்ய போறது இல்லை. ரைட், இசை கல்வியில சில வருஷத்துல என்ன பிரச்சனைகள் வந்தது, எப்படி மார்க்ஸ் வேறுபட்டது எல்லாம் கதைச்சிட்டு நம்ம தியரியில். ரைட், அப்போ இப்போ பாருங்க செய்யற மெத்தட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸ்டாண்டர்டான தியரி கூட மட்டும்தான் செய்ய போறோம். ரைட், அப்படி பி கவிர குணகங்கள் இங்க எப்படி வரும்? 1 சய அல்பா. அடுத்தது இங்க என்ன சொல்றோம்? 3 மியூ பி காவி சமனுக்கு இந்த பக்கம் வரும்போது -3 மியூ. அடுத்தது கியூ காவிர குணகங்கள் பாருங்க. கியூ காவியின் குணகங்கள் 5 அல்பாவின் கீழ் 7. அடுத்தது சய 7 மியூ. சய 7 மியூ கியூ காவி இந்த பக்கம் வரும்போது சக 7 மியூ. ரைட், அடுத்தது இங்க என்ன சொல்லுங்க? இந்த கியூ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் கியூ, அப்ப -1. அப்ப காரணங்கள் சரியா சொல்லிக்கொள்ளுங்க. பி காவி கியூ காவி பூஜ்ஜியமற்றவை, பி காவியும் கியூ காவியும் சமாந்தரமற்றவை. அதனால 1 சய அல்பா சய 3 மியூ சமன் 0.
5 ஆல்பாவின் கீழ் 7 சக 7 மியூ சை 1 சமன் 0. அப்ப இதிலிருந்து நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் என்னென்றால் இந்த மியூ தான் தேவை. எனவே இது சமன்பாடு 3, இது சமன்பாடு 4, மூன்றாவது சமன்பாடு 5 கீழ் 7 பெருக்கி போட்டு 4வது சமன்பாடோட கூட்டணும். இப்போ இங்கே என்ன நடக்கும்? 5 கீழ் 7 சய 1, அப்போ அப்படி வரும் சய 2 கீழ் 7, 5 கீழ் 7 ஆல்பா, முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே 5 ஆல்பாவின் கீழ் 7 அல்ல 5 கீழ் 7 தர ஆல்பா, ரைட்? அப்போ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் 10 சுருக்கப்பட்டு போகும். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 5 கீழ் 7 பெருக்கும்போது மைனஸ் 15 மியூவின் கீழ் 7. அடுத்தது இங்க சக 7, சக 7 மியூ சமன் 0. அப்போ இங்க வந்து பாருங்கப்பா முழுவதையும் மேலால பெருக்கி விடுவோம், அப்போ இங்க எப்படி வரும்? 49 மியூ சய 15, எனவே 34 மியூ சமன் 2. எனவே மியூ சமன் 1 கீழ் 17. சுருக்கெல்லாம் படிப்பிக்கலடப்பா, அது உங்களுக்கே விளங்கணும். 7 பேருக்குன்னா 49, 49ல் 15 போனால் 34, சய 2 அங்கால போனால் 2, சுருக்கப்பட்டா 1 கீழ் 17. மியூ வந்து 1 கீழ் 17 இருக்கும்போது அதை கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் பிரதி எடுங்க. எனவே இங்க எப்படி வரும்? ஓடி காவி இந்த முதலாவது சமன்பாட்டின் படி ஓடி காவி கியூ காவி சக 1 கீழ் 17, அப்போ 3 கீழ் 17 பி காவி சய 7 கீழ் 17 கியூ காவி. எனவே இது எப்படி வரும் பாருங்க? ஓடி காவி 3 கீழ் 17 பி காவி, இங்க 17 கியூ சய 7 சொல்லும் போது 10 கீழ் 17 கியூவாக இருக்கு. இவ்வளவுதான் அங்க கேட்டு இருக்கிற விஷயம். ஒரு சாதாரணமா பாஸ் பேப்பருக்கு வந்த மாடல்ல இருக்கிற ஒரு கேள்வி, ரைட்? புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்போர்ட் வீடியோவில் பார்ப்போம்.